படிக்கிறதுக்குலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. படி நீங்க இருக்கும்போது அந்த காலத்துல போய் நற்செய்தி அறிவிச்சுட்டு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையில உயர்த்தினீங்களா? அது ஏதாவது வாழ்வாதாரத்தை உயர்த்தினது ஒண்ணு வந்து அஹ், படிக்க அந்த எஜுகேஷன் மூலியமா தான், ம்ஹ்ம். படிப்பு மூலியமா தான் நாங்க பண்ணோம். எவ்வளோ பேர் இப்போ படிச்ச இப்போ என்கிட்ட இப்போ படிச்ச பையனே பேங்க்குடைய ஜெனரல் மேனேஜர். ஜெனரல் மேனேஜரா இருக்காங்க. ஆமா, என்கிட்ட படிச்ச பையனே ம்ஹ்ம். ஒண்ணுமே இல்லாத பசங்க எவ்வளோ பேர் இப்போ காலேஜ்ல வந்து லெக்சரராக இருக்காங்க, பிரின்சிபலாக இருக்காங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட். ம்ஹ்ம். ஸோ அந்த மாதிரி அவங்கள நாங்களாம் இமேஜின் பண்ண முடியும் இந்த இந்த அளவுக்கு வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து படிச்சாங்க. இப்போ படிச்சதுனால முடியும். இப்போ அதான் நான் சொன்னேன், என்னுடைய மெயின் ப்ராப்ளம் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கேயோ போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு. அவங்களுக்கு படிக்கிற இருக்கு. திறமை, ஆமா மைண்ட் எல்லாம் இருக்கு. ஆமா. நான் போற பங்கு எல்லாத்துலயும் வந்து ஹைஸ்கூல் தொடங்கினேன். ம்ஹ்ம். ஹைஸ்கூல் தொடங்க ரொம்ப ரொம்ப பேர் யோசிப்பாங்க. ஏன்னா காசு போவோம், எக்ஸ்ட்ரா செலவு. நான் போன 4 பங்குலயும் வந்து ஹைஸ்கூல் தொடங்கினேன். இப்ப இருக்கிற ஸ்கூல்ல வந்து இது கோல்டன் ஜூப்ளி இப்போ செலிப்ரேட் பண்ணோம் 23rd. ம். அதனால இங்க இன்னும் வந்து ஹையர் செகண்டரி இல்லை. ஸோ ஹையர் செகண்டரி இப்போ தொடங்கி வச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் சீப்பா ஃபீஸ்லாம் பண்ணி வாங்க இப்போ படிக்கிறதுக்கு. ம்ஹ்ம். அந்த மாதிரி அதுவும் ஒரு முயற்சி. அப்புறம் இந்த ஹெல்த் வைஸ்ல ம்ஹ்ம். இப்போ வந்து அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் ஐடியா இருக்கு. ஏதாவது ஒரு நோய்னா ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு தான் வந்து இது பண்றது, இவங்களுக்கு இந்த நோய் கொடுக்கறது. அதனால கொஞ்சம் நமக்கு நம்முடைய விசுவாசத்துல ஜெபத்தினால நம்மளால முடியும். சில பேர் நீங்க சாமியாரா இருந்தா கூட உங்களுக்குலாம் இந்த இந்த ஸ்பிரிட்லாம் வந்து கட்டுப்படாதுன்னுவாங்க. மூட நம்பிக்கை. ஆமா, மூட நம்பிக்கை. ரெண்டாவது நம்ம மேல நம்பிக்கை இல்லை. ம். நான் ஒரு குருவான இருந்தா நான் ஜெபம் செய்தா அவன் நல்லா ஆகணும் இல்லையா? ம். தட் ஆல்சோ ஒன் சேலஞ்ச் ஃபார் அஸ். ம். நம்மளும் வந்து ஷுட் பி ரோல் மாடல் இல்லைங்களா? ம். நம்ம கிட்ட கடவுள் இருக்கான்னு காமிக்க நமக்கும் ஒரு இது இருக்கும். இருந்தா தானே நம்மளும் வந்து நானும் ஒரு குருவான்னு காமிக்க முடியும். ம். ம். அது இல்லைன்னா சும்மா பேசிட்டு போயிருந்தேன். ஸோ அது வந்து இப்போ லேக்கிங். ட்ரை பண்றோம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு போக முடியுமோ. இருந்தாலும் வராங்க, இப்போ ஜனங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹெல்த் வைஸ்லயும் வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் நாங்கள் இட்டு போகிறது எங்கள் ஜீப் இருக்கு. ம். அதில் கொண்டு போகிறது முடிஞ்ச வரைக்கும். இல்லாதவங்கனால இருக்கப்பட்டவங்க அவங்களே வேற வண்டிங்களாம் இருக்கு. ரொம்ப ஏழையானவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது. படிக்கிறதுலேயும் இப்போ என் ஸ்கூலில் ஒரு அட்லீஸ்ட் இப்போ எனக்கு 1100 பசங்க இருக்காங்க ஸ்கூலில். ம். என் ஸ்கூலில் அதில் ஒரு 200 பசங்க ஃப்ரீயாக படிக்கிறாங்க. படிக்க வைக்கிறீங்க. பின்னாடி அவங்க வந்து திருச்சபைக்கு உதவி பண்ணிட்டோம். இப்போ நம்மளால முடிஞ்சது பண்றோம். பின்னாடி அவங்க செய்துட்டு செய்யறாங்க. இப்போ ரொம்ப சில பேர் வந்து காசுலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் செய்யறாங்க. உண்மையால நிறைய காரியங்கள். நீங்க இப்படி இருக்கும்போது பணிகள் செய்கிறப்போ 38 வருஷம் ஆச்சு ஃபாதராகி இல்லைங்களா? 38 வருஷத்துல என்னைக்காவது நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க சரிங்களா? ரொம்ப பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட தருணம் ஏதாவது இருக்குங்களா? மறக்க முடியாது, எனக்கு இந்த கஷ்டம் நான் ஃபீல் பண்ணேன், ஒரு சேலஞ்சா இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. அவ்வளோ சீரியஸா போன மாதிரி எதுவும் இல்லை. எங்க போனாலும் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. காசு பணம் இருக்கவே இருக்காது, சில பங்குகள்ல ஒண்ணுமே இருக்காது. தொடக்கத்துல கொஞ்சம் கஷ்டம். பட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்களும் அந்த அந்த பங்கை செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்கி போகிறது. இப்போ நான் போனேன், இப்போ இருக்கிற பங்கு கூட ஒண்ணுமே இல்லைன்னாங்க. பட்டு இப்போ எல்லாமே இருக்குது அங்க. சில சமயத்துல வருத்தமா இருக்கும், நம்ம இவ்வளோலாம் ஜபம் பண்ணி பூசெல்லாம் வைக்கிறது, ஜனங்க கோயிலுக்கு வரமாட்டாங்கன்ற ஒரு இது. அதுக்கு நாங்கள் இந்த ரிவைவல் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம். இப்போ கூட சமயத்தில் போன 23, 24, 25 3 நாள் வந்து நான் புது மெத்தட் பண்ணேன். 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு வர பசங்க, கேத்தலிக் பசங்களை கூப்பிட்டு 3 நாள் தியானம் மாதிரி கொடுத்து, தியானம் கிடையாது பட்டு நம்ம இந்த ஜபங்கள்லாம் சொல்லி கொடுக்குறது, சம் அட்ராக்டிவ் வே, சம் கேம்ஸ், அது இது. காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் டைம் வந்துட்டு மத்தியானம் 3 போயிடுவாங்க. ஸோ அதனால ஐ ஃபவுண்ட் முதல் நாள் 364 பசங்க வந்திருந்தாங்க.
ம்ஹ்ம். இதுங்க வந்து கோயிலுக்கு வராத பசங்க ஞாயிற்றுக்கிழமையில மற்ற நாள்ல. அதே அந்த மாரி பண்ணி இப்போ அவங்களுக்கு இந்த மாரி சம் கேட்டகிசம்லாம் சொல்லிக் குடுக்குறது, சம் கேம், சம் காம்படிஷன், ஒரு மீல், ஃப்ரீ மீல் சாப்பாடு பசங்களுக்கு குடுக்குறது. சாப்பாடு. அதுல நாங்க 50 பசங்க ஃபர்ஸ்ட் கம்யூனியன் வாங்காத பசங்க இருந்தாங்க. ம்ஹ்ம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்யூனியன்லாம் குடுத்துட்டு, அப்புறம் வந்து பூச வச்சு அப்பா, அம்மாவங்கலாம் வந்திருந்தாங்க. ஸோ அது ஒரு இது. இப்போ நாங்க ட்ரை பண்றோம் அது மாரியும். ம்ஹ்ம். ஏன்னா ரொம்ப பேர் இப்போ ஆ இப்போ டிஃபரெண்ட் டினாமினேஷன் வந்துடுறாங்க இல்லையா? ம்ஹ்ம். அதனால நம்ம கேத்தலிக்ஸ் வந்து அதுல கொஞ்சம் இன்வால்வ் ஆகுற மாரி போறாங்க. ம்ஹ்ம். ஸோ அத எப்படி நம்ம இப்போ கர்டல் பண்றது? ம்ஹ்ம். நம்ம மதத்திலேயே வந்து கடவுள் வந்து உண்மையாவே இருக்கிறாரு. இந்த காமிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி நாள் ஒழிய ம். அவங்க வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா ம். சிம்பிள் ஜனங்க இல்லையா? நம்ம இடத்துலயே அந்த மாரி போயிட்டு இருக்காங்க. இந்த காட்டுல இருக்க ஜனங்க எப்படி? அது எங்கேயோ ஒரு பெரிய அட்ராக்ஷன் அங்கதான் ஓடுறாங்க. சொல்றாங்க. ஸோ அந்த அட்ராக்ஷன் நம்ம சர்ச்சில் இருக்கணும். ம். நம்ம சர்ச் நம்ம பர்சனலி இருக்கணும். அந்த அது இல்லன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்ப இப்ப சர்ச்லாம் சும்மா பேருக்கு இப்ப ஆக்சுவலி இந்த ஹோல் நார்த் ஈஸ்ட்லயே எங்க டயசிஸ் தான் ஹையஸ்ட் கேத்தலிக். தூர டயசிஸ். ஆமா 4 லேக்ஸ் கேத்தலிக்ஸ் அது. ஓ! 15 மறைமாவட்டம் இருக்குது. ஆமா. அசாம் இதுல. அதுல வந்து அது தூர ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேட்டகிஸ் ஐ மீன் கேத்தலிக்ஸ் எங்க டயசிஸ் தான் 4,00,000 பேரு. 4,00,000 பேருக்கு மேல 4,00,000 கத்தோலிக்க இதுல இருக்காங்க. அது கத்தோலிக் ஹையஸ்ட் இருக்கு. ஹையஸ்ட். அப்ப வந்து அந்த ஏரியா ஃபுல்லா மேக்ஸிமம் கேத்தலிக்ஸ் தான். இல்ல. நாங்க 4 லட்சம்னா அவங்க வந்து அவங்க வந்து 9 லட்சம் இருப்பாங்க. ஆஹா. பேப்டிஸ்ட். ஓ! பேப்டிஸ்ட் பேப்டிஸ்ட் இருக்காங்க. தேர் அதர் டினாமினேஷன் அவங்கலாம் இருக்காங்க. அவங்களோட அவங்கலேருந்து நம்ம கத்தலிக்கா மாறி வராங்க. வராங்க. சரிங்க. ம்ஹ்ம். அதே போல இங்கிருந்து மேரேஜ் மூலியமா சில பேர் நம்ம இடத்துல இருந்து போயிடுறாங்க. பட் அங்கிருந்து வராங்க. ஓகே. சில பேர் ஜெனுவின் ரீசன்ல வராங்க. ஆஹா. எனக்கு ரொம்ப பேப்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவங்களும் வந்து சில ஹெல்ப்னா ஹெல்ப் பண்றாங்க. ம்ஹ்ம். தே ஆர் நாட் அகெயின்ஸ்ட் அஸ். ம்ஹ்ம். பட் ஸ்டில் தே வாண்ட் காம்படிஷன்னா அவங்க தான் அதிகமா இருக்கணும். ம். அந்த இதுல கொஞ்சம் சில சமயத்துல வந்து நம்ம கேத்தலிக்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, ம். கொஞ்சம் ஜெபிக்கிறது, ம். அப்புறம் இன்னும் அவரு ஜெபம் பண்ணா உனக்கு உடனே ஹீலிங் கிடைக்குது அப்படிலாம் போக வைக்க பார்க்குறாங்க. எனக்கு வந்து இப்ப 38 வருஷமா நீங்க ஃபாதரா இருக்கிறீங்க. அந்த 38 வருஷமா இருக்க முதல்ல இருந்த கத்தோலிக்க திருச்சபையில இருந்தவங்களோட இப்ப அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அவங்களுடைய விசுவாசம், அதேபோல அவங்களுடைய திருவருட்சாதனங்களுடைய ஆர்வம் அதெல்லாம் எப்படி இருக்குதுங்க? அதிகமா தான் ஆயிருக்கு. ம்ஹ்ம். சில பேர் கொஞ்சம் லூஸ் ஹார்ட் அது இருக்கு. பட் ஆனா ஜெனரலா இப்ப பாருங்க நேத்து கூட கோயில் வந்து ஃபுல்லா இருந்தாங்க. இந்த ம். கோவில் வாஸ் பேக்ட். சண்டேஸ்ல வராங்க. சில பேர் உண்மையாவே அதான் சொல்லி 3 மணி நேரம், 2 மணி நேரம் நடந்து வந்து வராங்க. இந்த பூசைக்கு இருந்துட்டு போறாங்க. அது அதெல்லாம் பார்த்தா இருக்கு. ஆ ஏதோ சின்ன விஷயம்னா கூட வந்து ஜெபம் செய்ய சொல்லுவாங்க. ம்ஹ்ம். அதெல்லாம் இருக்குது. ம்ஹ்ம். அப்புறம் இந்த சோல்ஸ் டேல வந்து எல்லா இறந்தவங்களுக்காக பூசை வைக்கிறதுக்கு பூசை வைக்கிறது அதெல்லாம். அவங்களால முடிஞ்ச ரூ. 5 ரூ. 10 ஏதோ குடுத்து பூசை செய்யுங்க ஃபாதர்ன்னு சொல்றாங்க. ரூ. 5 ரூ. 10 தான் அவங்களுடைய இது. ஆமா. ம்ஹ்ம். சில பேர் ஒண்ணும் கிடையாது. அது கூட கிடையாது. ம். ஸோ பூசை கருத்து. ம்ஹ்ம். அப்புறம் ஃபாதர் இப்ப வந்து அ முதல்லலாம் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு கிராமமா போவீங்க இல்லைங்களா? ம். கிராமமா போகும்போது அங்கேயே தங்கி இருந்து நற்செய்திய போதிச்சு, அதுக்கப்புறம் மக்கள் வரவங்கள பார்த்து அவங்களுக்கு கேட்டகிசம் பண்ணி, அப்புறம் வந்துட்டு இருந்தீங்க. இப்ப இந்த நாட்கள்ல எப்படி இருக்குதுங்க அது? இப்போ வந்து இப்போ நாங்க வந்து போறோம். ஆனா, இப்போ நாங்க போறது வந்து வெறும் கேத்தலிக்ஸ் கிட்ட தானே இப்போ. ஆ. முதல்ல பேகன்ஸும் சைட் பை சைடா இருந்தாங்க. மத்தவங்கலாம் இருந்தாங்க. இப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. ம். இருக்கிறாங்க. ஒரு 100 ஃபேமிலின்னா ஒரு 4, 5 ஃபேமிலி பேகன்ஸ் இருக்கிறாங்க. ம். அதுலேருந்து வராங்க. இப்போ நான் சமீபத்தில 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். ஒரு எல்டர்லி மேன் அண்ட் ஹஸ்பண்ட், ஒய்ஃப். அவங்க பசங்கலாம் கேத்தலிக்கா மாறிட்டு இருந்தாங்க. ஆஹா. இவரு மட்டும் வெயிட் பண்ணியிருந்தாரு. எனக்கு எப்போ கடவுள் எனக்கு ஐடியா குடுப்பாரு. அப்பதான் இது பண்ணி போன வியாழக்கிழமை நான் அவங்க கிராமத்துக்கு போனேன். அவருக்கு நான் பிளஸ் பண்ணி அவருடைய மேரேஜ் பாப்டிஸ்மா அவருக்கு குடுத்து குடுத்து ஞானசானம் குடுத்து ஆமா, கல்யாணம் பிளஸ் ஆமா. பண்ணீங்க. அதுக்கப்புறம் போன சனிக்கிழமை கூட ஒரு ஒரு வயசான பாட்டி வந்து 2 முறை நான் போறேன்னு சொல்லி போறதுக்கு இருந்தேன். ஆனா மழை பெஞ்சதுக்கு போ முடியல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது
மற்றவங்களுடைய வாழ்க்கை பார்த்து அவங்களுக்கு விருப்பம் இருந்திருக்கலாம். ம்ஹ்ம். அந்த மாதிரி வராங்க. ஓ! பரவால்ல. ஆமா. வயசானவங்க கூட ஞானஸ்நானம் வாங்குறாங்க. இல்லைங்களா? ஆமாமா. ஓகே. இப்ப இங்கெல்லாம் வந்து பாவ சங்கீதம்ங்கிறது கண்டிப்பா பண்ணுவாங்க. இங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவாங்கன்னா, இது ஒரு பிகம் ரிச்சுவலிஸ்டிக் வே. ஓ! பூஜைக்கு முன்னாடி பாசனம் பண்ண ஆகணுன்ற மாரி ஆயிப்போச்சு இப்போ. ஆக்சுவலி நாங்க சொல்றது, ஒரு சாமியாரால எப்படி ஒரு 100 பேருக்கு உட்காந்துருக்க முடியும்? அதுவும் பூஜைக்கு முன்னாடி. ம். ரொம்ப கஷ்டம். அதனால சில சமயம் நாங்க சொல்றது, யாரையும் போன வாரம்லாம் பண்ணீங்களே, இந்த வாரம் பண்ணாதீங்க. அன்லெஸ் நீங்க ஏதாவது பாவம் அதிகமா அதிகமா செய்யணும்னா ஓகே. செஞ்சாங்க. இல்லன்னா வராதீங்க அப்படின்னு. இல்லன்னா, நான் காலையில இப்போ எங்களுக்கு வந்து இப்ப 10:30 மணிக்கு பூசைன்னா, நான் 9லேருந்து உட்கார்றேன் பாசங்கத்துல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். அட்லீஸ்ட் 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம். அதால என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த ரோசரி முடிஞ்சு, அந்த நொவினா என்னது லிட்டனி முடியிற வரைக்கும் வந்துட்டு வந்து பூஜை கலந்து ம். அதுவரைக்கும் ஆனா பாவ சங்கீதம் வந்துட்டே இருப்பாங்க. வாழ்ந்துட்டே இருப்பாங்க. லைனா இருப்பாங்க. ஓ! அவங்களுக்கு அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அவங்க சில பேர் வந்து ரொம்ப சின்சியர், ஜெனுவின் பாசங்க பண்றாங்க. அது நமக்கு வி கேன் மேக் அவுட் நோ. அதாங்க. அது சில பேரு வந்து, சரி நானும் பாசங்க பண்றேன்ற மாரி வராங்க. அது என்ன பண்றது? அன்அவாய்டபிள். ஆ. ஆனா ரொம்ப பேர் வராங்க. அதே போல இப்ப அது ஞானஸ்நானம் சொன்னீங்க. இங்க நடக்கிற திருமணங்கள் எப்படி இருக்கு ஃபாதர்? திருமணங்கள் தான் இங்க கொஞ்சம் வந்து எங்க கல்ச்சரே வந்து அந்த காலத்துல பேகனா இருந்தப்போ வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பினாலும், ஒரு பொண்ணு அந்த பையனை விரும்பினாலும், இந்த பொண்ணு வந்து அந்த பையன் வீட்டுக்கு போய் இருப்பா. ம்ஹ்ம். 1 மாசம், 2 மாசம் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே. ம்ஹ்ம். இருந்துட்டு அ ஐ டோ நாட் நோ எதனால அவங்க இருக்கிறாங்க. ஒருவேள வாண்ட் டு சீ அவங்களுடைய எபிலிட்டி இருக்கலாம் கூட. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பையன் வீட்லருந்து இந்த பொண்ணு வீட்ல போய் பொண்ணு கேட்பாங்க. ம்ஹ்ம். அப்புறம் பொண்ணு வீட்லேருந்து பையன் வீட்ல கேட்டு, இவங்க 3 மாதம் இருப்பாங்க. சிலர் 6 மாசம் கூட இருப்பாங்க. சில சமயம் 2 வருஷம் கூட இருப்பாங்க. ம்ஹ்ம். சில பேர் இருந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஓ! எனக்கு பிடிக்கல உன்னன்னு சொல்லி அதான். அந்த பொண்ண விட்டுட்டு அந்த பையன விட்டு. அது ரொம்ப சாதாரணம் இங்க. ம்ஹ்ம். சில சமயம் இப்படி இருக்கும்போதே, சில பேருக்கு வந்து குழந்தைங்க இருக்கும். 1, 2 குழந்தை கூட குழந்தைகள். கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே. அப்படி இருந்தா அந்த ஆள் அந்த பொண்ண விட்டாலும், இந்த பொண்ணு விட்டாலும், இன்னொருத்தர் ரெடியா இருக்காரு அந்த அம்மாவ கல்யாணம் பண்றதுக்கு. கல்யாணம் பண்றது. அதனால அந்த கல்யாணம்ன்ற ஒரு பிரச்சனையே இல்ல. ம்ஹ்ம். நம்ம ஊர் மாரி கிடையாது இங்க. ம். ஸோ நம்ம கத்தோலிக் சர்ச்லயும் அந்த மாரி தான் இப்போ சில பேர்ல ரியல் மேரேஜுக்கு முன்னாடியே இவங்க வந்து தே லிவ் டுகெதர். ம். அவங்க சேர்ந்து வாழ ஆமா. ஒரு 90% ஆஃப் பீப்பிள் அந்த மாரி தான். ம்ஹ்ம். அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு நாங்க மேரேஜ் ட்ரெய்னிங் சொல்லிட்டு 3 நாள், 1 வாரம் அப்படி குடுப்போம். ம்ஹ்ம். அந்த மாரி இருந்து ஹேவிங் 2 சில்ட்ரன் 3 பசங்க, 4 பசங்க இருந்து கூட கல்யாணம் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஆமா, கல்யாணம் பிளஸ் பண்ணி குழந்தைகளும் சேர்த்து ஞானஸ்நானம். ஆமா. அது ஓ! சரி, சரி. அந்த மாரி தான் ரொம்ப காமன் ஆயிப்போச்சுங்க. இவங்களோட இறப்பு இறக்குறாங்க இல்லைங்களா? ம். அந்த சடங்குகள் எப்படி இருக்கும்? இறந்த சடங்கு வந்து அவங்களுடைய அ பிலீஃப் வந்து இறந்த ஆவி வந்து அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இப்ப நம்ம சொல்ற இந்த மோட்சம் மாரி. அவங்க பல்பக்ராம் சொல்லிட்டு ஒரு இடம். அபோர்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்ன்னாங்க. இறந்த ஆவிங்க எல்லாம் அங்க போயிடும். அந்த இடம் பேர் வந்து பல்பக்ராம், பல்பக்ராம். பல்பக்ராம். அவங்களுடைய பிலீஃப் அது. ம்ஹ்ம். இப்போ அந்த இடம் வந்து அப்போ வந்து ரொம்ப போய் பார்க்க முடியாத இடமா இருந்தது. இப்போ அந்த இடமே ஒரு வாட் யூ கால் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. அது இந்த கார்வெல்ஸ்லயே இருக்குது. அங்க அங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல ஒண்ணும் பண்ணல. சும்மா அவங்களுடைய பிலீஃப் இறந்த ஆவிங்கள அந்த பல்பக்ராம் போய் அங்க இருக்கும். இப்ப வந்து இறந்த உடல போய் அங்க புதைச்சிருவாங்க. இல்ல அங்க புதைக்க மாட்டாங்க. இவங்க வீட்ல புதைப்பாங்க. அந்த ஆவி மட்டும் அங்க போயிடுன்றுவாங்க. ஓ! அங்க ஒரு இடம் ஒரு சும்மா ஒரு சாதாரண இடங்களா? அது சாதாரண இடம். ஒரு பெரிய காடு அது. சரிங்க. இப்போ அது நேஷனல் பார்க்காவும் ஆயிப்போச்சு. ம்ஹ்ம். இப்போ அதனால அவங்களுக்கு ஸ்லோலி அவங்க பிலீஃப் கொஞ்சம் இப்போ யோசிக்கிறாங்க. ம்ஹ்ம். நம்மலாம் நினைச்சோமே இறந்த ஆவி இங்க வருது. இங்க பார்த்தா ஒரு ஆவியும் கிடையாது. ம். அப்படின்னு இப்போ பிலீஃப் அவங்களே தெரியுது. மாற்றங்கள் இருக்கு. மாட்டாங்க. பாங்கப்பா அங்க இருக்குங்க அப்படிங்கிற ஆமா. மாரி. அப்புறம் வந்து இறந்தவங்கள வந்து ரொம்ப இவங்களுக்கு பயம். அன்பு ஒண்ணும் கிடையாது. பாசம்லாம் கிடையாது. இறந்த ஆவி நம்மகிட்ட வரக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற பயம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க அந்த பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்க கலாச்சாரம். ஆமா. அவங்க கலாச்சாரத்துல இறந்த ஆவி வரக்கூடாது. அவங்க
அவங்களுக்கு பயம். சொந்த அப்பா அம்மா வந்தாலும் ம். அந்த அப்பாவுடைய ஆவி அம்மாவுடைய ஆவி திரும்பி வரக்கூடாதுன்னு ம். ம். அந்த பயத்தினா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம கத்தலிக் இதுல வந்து இப்போ நம்ம இது கிரேவியார்ட்ல போய் நம்ம சிமெட்ரியில போய் நம்ம பூசை கல்லறையில வைக்கலாம், பூச வைக்கிறீங்க. அதெல்லாம் பண்றோம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அவங்கள கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. மாற்றம். நீங்க வாழ்ந்திருக்கிற அந்த தூரா டைசஸ்ல என்னென்ன ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க ஃபாதர்? காரோ, அப்புறம் வந்து கோச், ம். ஆஜோ, ம். தாலு, ம். அப்புறம் இன்னொன்னு மான் சொல்றாங்க. மான். மான் மான் ம். ஆக்சுவலி மான்றவங்க வந்து மயன்மார்ல இருந்து வந்தவங்கன்னு சொல்றாங்க. மயன்மார் ஓகே. அவங்க புத்திஸ் அது இருக்கு கொஞ்சம். இந்த இவங்க இவங்க தான் மெயின் ட்ரைப். இந்த காரோ தவிர்த்து மற்றவங்களாம் ஹிந்துஸ். ஓ, சரிங்க. ஹிந்து ரிலீஜனை இது பண்றது. இப்போ அவங்கள இருந்து வராங்க ஒருத்தர் 2 பேர். கோச் ஆஜவங்கலாம் கேத்தலிக்கா இப்ப நீங்க இருக்காங்க. சொன்னீங்க இப்ப காரோ அப்படிங்கிறது ஒரு ட்ரைபல். ஆமா. இப்ப அதுல வந்து நிறைய கிளைகள் இருக்கும். இல்ல இது காரோ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இந்த கோச் ஆஜவங் அது கம்ப்ளீட்டா another tribe. இப்ப நீங்க கிளீன் ஒன்று சொன்னீங்களா ஃபாதர்? அது கிளான் இருக்கு. காரோக்குள்ளே வந்து சங்மா, மராக், மோமன். அதான் சொன்னேன் ஃபாதர். இப்ப ஆமா. காரோங்கிறது ஒண்ணு, காரோல வந்து அதுல வந்து நிறைய சப்டைட்டில் இருக்கு. சப்டைட்டில்ஸ் இருக்கு. சரி. இப்போ சப்போஸ் வந்து இப்போ உங்களுக்கு யார் தெரியும்? பிஎஸ் சங்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏர்லியர் இப்போ what you call former speaker, no? ஓகே. He's a Garo, no? அவர் ஏ சங்மா. ம். ஏனா வந்து அகத்தோக். ம்ஹும். அகத்தோக் இந்த கிளான் இருக்காங்க. ம். அப்புறம் அம்பாங் ஏ சங்மா அதுவும் அம்பாங். அப்புறம் கே சங்மா இருக்காங்க, டி சங்மா இருக்காங்க, பி சங்மா இருக்காங்க. அது ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன ஒரு கிளான். கிளீன் அந்த ஆமா. ஓகே. அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓகே. ஏ சங்மாவும் ஏ சங்மாவும் cannot marry. ம்ஹும். அதிலிருந்து நம்ம கேத்தலிக் ரொம்ப பேர் வந்தாங்க. ம்ஹும். ஏன்னா இந்த பேப்டிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அவங்க தானே தொடக்கத்துல இருந்தாங்க. இந்த ம். ஏ சங்மா பை சான்ஸ் அவங்க they get involved, marry me, they will be outcasted from the ஓ. village also, from the church also. அதாவது ஒரே இதுக்குள்ள கல்யாணம் அவங்க பண்ணாங்கன்னா அக்கா வெளிய தங்கச்சி வந்துருவாங்க. அண்ணன் தம்பி மாதிரி என்ன அண்ணன் தங்கச்சி மாதிரி வரும் அவங்களுக்கு. அதான் இப்ப நம்ம திருச்சபையிலையும் ஒரு சட்டம் இருக்கு ஆமா. இல்லைங்களா? நெருங்கிய உறவினரோடு நம்ம ஆமா. திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக ஆனா இங்க வந்து நெருங்கிய உறவே கிடையாது. ஆஹ், இவனுடைய இந்த ஆளுடைய கிராண்ட் மதர் இங்க இருப்பாங்க, அந்த பொண்ணுடைய கிராண்ட் மதர் எங்கேயோ இருப்பாங்க, பார்த்ததே கூட இருக்க மாட்டாங்க. ஆஹ், ஆனா அந்த ஏ சங்கமான்ற பேர்ல வந்தோடனே கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நம்ம கேத்தலிக் சர்ச் இங்க தூரத்து வர மாதிரி நம்ம பார்க்கிறோம். ம்ஹும். ஆனா இந்த காரோ கண்ணில் வந்து இது கிட்டத்து வர மாதிரி பார்க்குறாங்க, அவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி. ஓ, சரி சரி சரி. ஸோ அது ஒரு இது ட்ராபேக்காக இருந்தது. ஓகே, இந்த கல்ச்சர் அதே போல மற்ற 4 ட்ரைப் பத்தி சொன்னீங்க. ம். அதுல வித்தியாசமான கல்ச்சர் என்னது? கலாச்சாரம். வித்தியாசமான கல்ச்சர் எங்க பக்கத்துலேயே மெகாம்னு ஒரு கல்ச்சர் இருந்தது. ம். அவங்க வந்து இறந்த உடலை வந்து புதைக்காத வந்து வீட்டுக்குள்ளேயே இன்னொரு ரூம்ல கூட வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல. ஓஹோ. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சரிங்க. தினம் ஈவினிங்ல போய் பார்ப்பாங்க. அது அப்போ போய் அழுதுட்டு வருவாங்க. ஓ. எல்லாம் வந்து குடிச்சிட்டு போவாங்க, போய் அழுதுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அது நாத்தம் அடிக்குது அப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல வச்சிருப்பாங்க. ம்ஹும். சில பேர் மரத்துல வேற கட்டி ஒரு இது மாதிரி வச்சு சரி, சரி. அங்க வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்தது. இருந்துச்சு. இப்ப எல்லாம் மாறி. இப்ப அதெல்லாம் மாறி. இப்ப எங்க மக்களுக்கிட்ட ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க. கடவுளுடைய அன்பு எப்பயுமே மாறல. கடவுளுடைய அன்பு எல்லாருக்குமே உண்டு. கடவுளை விரும்புறவங்களுக்கு வந்து கடவுளை பறைசாற்றத்துக்கு அவருக்கு கண்டிப்பா வழி கொடுப்பார். அவர் எப்படி அன்பு செய்யறாரோ நம்மளும் நம்மளால் முடிஞ்ச வழியில மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கடவுளுக்கு அன்பு செய்யற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்பு மகளே, ஃபாதர் ஒரு அருமையான மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காரு. கடவுள் எந்த அளவுக்கு நம்மளை அன்பு செய்கிறாரு, அந்த அன்பை மற்ற மக்கள்கிட்ட எப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அவரை உங்கள் சார்பாக வாழ்த்துகிறேன். அவருடைய பணி சிறக்க வேண்டும், இன்னும் அதிகமாக கடவுள் அவரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருடைய சார்பாக அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர், எங்களுடைய மக்கள் உங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தரணும். அதே போல் நீங்கள் செய்கிற பணிகளில் கடவுளோட திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய சக்தியை தரணும்னு சொல்லி கண்டிப்பாக எங்கள் மக்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ரொம்ப நன்றி பாரு, நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் உங்க மாதா தொலைக்காட்சிக்கும் இங்க வந்தது பிரதர்ஸ் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். எங்களுக்கு நிறைய காரியங்கள் சொன்னீங்க ஃபாதர். எங்கள் மாதா டிவிக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மாதா டிவி சார்பாகவும்
நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. அன்பு நேயர்களே, அருமையான ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அடுத்த வாரம் இன்னும் வேறொரு நற்செய்தியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Viva los